6 ஜனவரி 2026 இன்னைக்கு காலையிலேயே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் காரசாரமான விவாதம். எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா நான் எங்கள் அம்மாவை ஹெல்த் கான்ஷியஸாக இரு, கா சீக்கிரமாக சாப்பிட்ரு, ஒரு அரவுண்ட் 8 to 8:30க்கெலாம் உன்னோட டின்னரை முடிச்சிடு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ இப்போ எதுக்கு என்னை ஒழுங்காக இருக்க சொல்கிற, ஏன்னா ஃப்யூச்சரில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா என்னை நீ பார்த்துக்க மாட்ட, அதனால தான் நீ இப்போவே ஒழுங்காக இருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அக்யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் நம்ம உடல்நிலையை பார்த்துக்கணும். இதை சொன்னது ஒரு குத்தமான்ற மாரி தான் ஆயிடுச்சு. நிஜமாவே என் தாய் என்னை புள்ளையா பார்க்குறதான்னு டவுட் வந்த பல தருணங்களில் இதுவும் ஒன்று தான். இந்த காலை வேலை, வெட்டி பேச்சு, விடிஞ்சா போச்சுக்கு எனக்கு சுத்தமா தெம்பில்ல, சத்தில்ல, எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு மைல்டு த்ரோட் பெயின் நான் என்னோட பெட்ட அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். செம தூசியா இருந்தது. ஒரே மண்ணா இருந்ததுன்னு சொல்லிட்டு தட்டி வச்சுட்டு, பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் நான் மடிச்சு வச்சுட்டுருந்தேன். முடிச்ச கையோட என்னோடய பேக்கையும் நான் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இன்னைக்கியோட சண்டேயின் விளைவுகள் ஒரு தீஞ்ச தோசையும், கொஞ்சம் கீரை சாதமும். இன்னைக்கு காலையிலேயே பஸ்ஸு செம கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஏறி போயிட்டேன். அப்புறம் காலேஜுக்கு என்னடா இது நடராஜா சர்வீஸான்னு யோசிச்சுட்டே நடந்துகிட்டே வந்தேன். அப்போன்னு பார்த்தா ஆண்டவர் ஒரு அண்ணா லிஃப்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் அவர் கூட வந்துட்டேன். வந்து முடிச்சோடனே திருப்பியும் என்னோடய கிருமி தம்பிகளுக்கெலாம் நான் சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு சத்து மாவை கலக்கிட்டு இருந்தேன். அது முடிச்சிட்டதுக்கப்புறம் எனக்கு ப்ராஜெக்ட்டில் எனக்கு டவுட் இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்து டிபார்ட்மெண்ட் போய் கேட்க போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு நான் அன்றைக்கி ஒரு தட்டை இந்த ஏசி அறைக்குள்ளே வச்சுருந்தேன். அதை காணோம். ஏசி ரூமில் எங்கடா போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு தலைகீழாக ஆக்கி ஒரு வழி ஆக்கி தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கடைசியில் பையன் கிடச்சிட்டான். எங்கள் லேப்லேருந்து லைட்டரை யாரோ தூக்கிட்டாங்க. அதனால் நான் பக்கத்து லேப்லேருந்து திருப்பி போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட லேப் அக்கா கூட கதை அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு த்ரோட் பெயின் இன்னும் ரொம்ப சிவியராக ஆச்சு. அதுக்கப்புறம் பாடிலாம் ரொம்ப ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். மதியானமே ரேப்பிடோ தான் போனேனே. போய் முடிச்சதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஓஆர்எஸ் குடித்தேன். எனக்கு இந்த ஃபீவர் வரும்போது ரொம்ப சாப்பாடு கிரேவிங்ஸாக இருக்கும். எனக்கு இது குடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோன்னே விக்ஸு வச்சு ஆவி பிடிச்சேன். ஆவி பிடிச்சோன்னே கொஞ்சம் எனக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, அப்புறம் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு போட்டுட்டு ஸ்க்ரீனை இழுத்து மூடிட்டு படுத்துட்டேன். அவ்வளோதான்.